கன்னட மக்கள் மத்தியில் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாஷை தமிழ் தான். தமிழ் மட்டும் கிடையாது, இதே ஊர் தான் எனக்கு சொந்த ஊருமே. தமிழை படித்து தமிழ் மீடியத்தில் படித்தவன் நான். இங்கிலீஷ் மீடியம் கூட படிக்கலை. ஆனால் கர்த்தர் என்னை எடுத்துகிட்டு போய் சுத்தமாக மொழி தெரியாத கன்னட மக்கள் மத்தியில் தேவனுடைய பணி செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்து நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அதன் வாயிலாக திருச்சபையை உண்டாக்கி அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய சபையில் நாங்கள் வேறு மொழியில் பேசுவோம். இங்கே வரும்போது தமிழில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு போதகருடைய மகன். அதில் ஒரு பெருமை தான் இல்லையா? போதகருடைய பிள்ளைகள்னு சொன்னாலே அது ஒரு சந்தோஷம் தான். எங்கள் அப்பா பாஸ்டருடைய மகன். நானும் பாஸ்டர் தான். ஆனால் என்ன ஆரம்பத்தில் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார்களா? இதுதான் இந்த பெருசுன்ற சேட்டை. நம்ம பாட்டுக்கு நமக்குன்னு சில தாளந்துகள் திறமைகள் அப்படி போகணும் இப்படி போகணுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். இதுக்கு நம்மளை புஷ் பண்ணி ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி ஒன்று நடந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, எங்களுடைய அப்பா இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களுடைய அம்மா ஒரு பாஸ்டருடைய மகள். அதனால் அவங்க பார்ன் கிறிஸ்டியன் தான். எங்கள் அப்பா இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அவங்களுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு திருமணமான பிற்பாடு நான் அவருடைய கர்ப்பத்தில் 6 மாதமாக இருந்த பொழுது ஆண்டவர் எங்கள் அப்பா கூட பேசினாராம். அப்போ தான் ஆண்டவரை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறாரு. ஆண்டவர் பேசினாராம். என்ன பேசினாராம்? உனக்கு பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளை, அவனுக்கு தேவ ஆசீர்வாதம்னு பேர் வையே, அதுக்கு அடையாளம் அவனுக்கு வலது பக்கத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும், அவ்வளோதான், என் ஊழியத்திற்கு அனுப்புன்னு ஆண்டவர் சொன்னாராம். அவருக்கு சொல்லிட்டாரு. இதை வருஷம் எங்களுக்கு சொல்லி நம்மளை கழுத்து அறுத்துக்கிட்டே இருப்பார். என்ன தவறா ஆண்டவரே, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், உன்னை யார் ஒப்பு கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி நான் என்ன யோசிக்கிறேன், பெரிய ஆஃபீஸராக வரணும், பெரிய ஆளாக வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க ஊழியத்துக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்த உடனே நல்லா படிச்சுக்கிட்டு வரும்போதே திடீர்னு சொன்னேன், போதும் இதோடு நிறுத்திக்கோ, பைபிள் காலேஜுக்கு போ. பைபிள் காலேஜுக்கு எதுக்கு போகணும்? நான் இன்னும் நிறையா படிக்கணும், உங்களுக்கு நான் நிறையா உதவி செய்யணும். நீங்கள் கிராமப்புறத்தில் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுக்கு பணம் இல்லை காசும் இல்லை, கஷ்டப்படுறீங்க, நான் சம்பாரித்து உங்களுக்கு காசு கொடுப்பேன். அவர் சொன்னார், நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுடா, என் அப்பன் இயேசுக்காக ஊழியம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன ஊழியத்துக்கு தான் போகணுன்னு எங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்து பஸ் சேர்த்து விட்டாங்க. பைபிள் காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டால் பைபிள் காலேஜில் இஷ்டமே இல்லாமல் எப்படி பைபிள் காலேஜில் படிக்க முடியும்? அவங்க நம்மளை லீடராக வேறு போட்டாங்க, பாஸ்டருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி லீடர். நான் யார்? லீடரு. இதில் வேற பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்களுக்குலாம் அபிஷேகத்துக்கு நான் வழி நடத்தணுமா? எனக்கே கிடையாது, நான் எப்படி வழி நடத்த முடியும்? நான் சொன்னேன், சும்மா இருங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, அதை வேணா செய்வோம், அது என்னென்ன எனக்கு தெரியாது, என்கிட்ட போய் பரிசுத்தாவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் அதுக்கப்புறமாக பைபிள் காலேஜில் ஆனால் படிப்புன்னு ஒன்று இருந்தால் நல்லா தானே படிப்போம். அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒழுங்காக படித்து நல்ல மார்க்கெல்லாம் வாங்கிட்டான். ஆனால் அந்த வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஒரு நாள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு ஆள் எடுத்தாங்க, சிஆர்பிஎஃப்பில். நானும் என்னோட சிநேகிதரும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு போனோம். என்னை செலெக்ஷன் ஆகிட்டேன். அல்லேலூயா சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், இது ஒரு அல்லேலூயா தான். அப்புறம் சொல்லணுமா இல்லையா? நம்மளாம் அஸ் அ பேரண்ட்ஸ், ஏன்னா என் பிள்ளைக்கு ஒரு போலீஸ் வேலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாமா? அப்போது எனக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் சப் இன்ஸ்பெக்டரா. என்ன மகிழ்ச்சி! ஆமாம், உலகமே தலைகீழாக மாறிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் பாரு, சந்திர மண்டலத்தை கீழே இறக்க, சூரிய மண்டலத்தில் மேலே கொண்டு போகிறேன், நிறைய பிளான்லாம் போட்டேன். அப்பாவுக்கு டெலிகிராம், அப்போ எல்லாம் ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, டெலிகிராம் அடித்தேன், அப்பா நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் அங்கேருந்து அடித்து பிறண்டு ஓடி அந்த ஆஃபீஸரோட அப்பா நல்லா மலையாளத்தில் பேசுவாங்க. அப்பா அம்மாவும் மலையாளத்தில் கேரளாவில் ஊழியம் செஞ்சாங்கன்னா நல்லா தெரியும். மலையாள பாஷையில் இந்த பையனை ஊழியத்துக்கு, இந்த பையனை நாங்கள் ஏசப்பாவுடைய வேலைக்கு விட்டுட்டோம், இவனை நீங்கள் உங்களுடைய போலீஸ் வேலைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, 6 மாதத்தில் செத்து போயிடுவான். யார் சொன்னது? எங்கப்பா, பெத்த அப்பா. யார்கிட்ட சொல்கிறாரு? அந்த ஆஃபீஸர், அவர் பேர் பிலிப்பு. ஐயா, கடவுள் மேலே பக்தி இருக்க வேண்டியதான், அதுக்காக பெத்த பிள்ளையை சாகடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க என்னது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை என் பிள்ளைய ஏற்கனவே மிலிட்ரியில் சேர்த்துட்டேன், த ஆண்டவருடைய த ஆர்மி ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆர்மியில் நான் சேர்த்துட்டேன் சார், நீ எந்த மிலிட்ரிக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போச்சா, இதுவும் போச்சா, வெளியே போ சார் நீ வேறன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. சத்தம் காட்டாமல் வெளியே ஆண்டவரோடு கூட கோபம், ஆண்டவரோட தான், இன்னும் யாரு கூட கோவப்பட, சும்மா நீயும் சும்மா தானே இருக்க, இது பெருசுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு என்ன ஆச்சு, என்ன போய் ஊழியத்துக்குன்னு இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் முடித்து வீட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு சன்னியாசி, ஒரு பாஸ்டர் வந்தார். இந்த பையனை ஏன் கூட அனுப்பிச்சிருங்க, இவனுக்கு நிறைய பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்குன்னாரு. சும்மா கிடையா அப்படின்னு
பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், உனக்கு சம்பளம் கிடையாது. முதலாவது என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. உனக்கு 3 வேளை சாப்பாடு ஓடுவோம். இந்த பேண்ட் செட்டெல்லாம் கழட்டிடு, ஜிப்பாக வேஷ்டி போடணும், முட்டை அடிக்கணும், கருப்பு கலரில் பேக் கொடுப்பேன், வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யணும், வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். நான் என்னடா இது, அப்பா வந்து கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்தா எடுப்பே மோசமாக இருக்கு. உனக்கு சம்பளம் கிடையாது. முதல்ல என்ன சொல்கிறாங்க? நோ சேலரி. ரெண்டாவது என்ன சொல்கிறா தெரியுமா? 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், மொட்டை அடிக்கணும், அப்புறம் ஜிப்பா போடணும், வேட்டியை கட்டணும். சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு போன பொழுது அங்கே போன உடனே என்னை வந்து பெரிய பாஸ்டராக அபிஷேகம் பண்ணிவிட்டாங்க. அங்கே போய் அவருக்கு அடுத்த பாஸ்டர் நான் தான். எனக்கு கீழே 6 பேர் எனக்கு அசிஸ்டண்ட்டு. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எனக்கு அப்பொழுது 19 வயசு. எத்தனை வயசு? 19 வயசில் 6 பேர் நமக்கு அசிஸ்டண்ட்டு. அவங்க பார்க்கணும், ஐயா உங்களுக்கு கறி வேணுமா, மீன் வேணுமா, முட்டை வேணுமா? ஒன்றும் வேண்டாம், என்னை வெளியே விட்டா போதும், வேண்டாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, ஆமாம் இந்த பெருசுகள்லாம் என்ன செய்யுது தெரியுமா? உபாசம் பண்ணுறேன்றாங்களே, நம்மளும் கொஞ்சம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமே. உண்மையிலே என்னை நீ ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் ஆண்டவரே. எங்கள் அப்பா விவரங்கட்ட தினமாக தூங்கும்போது கனவு வந்துச்சு, தரிசனம் வந்துச்சுன்னு என்னமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மையாக இயேசு என்பவர் உயிரோடு இருந்தால், என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படி சொல்லி 3 நாள் உபாசம் இருந்தேன். 3 நாள் உபாசத்தில் சிஸ்டர்கள்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு வேளை கூட சாப்பாடு நிறுத்த மாட்டேன். அன்னைக்கு உபாசம் இருக்கு. என்ன ஐயா உபாசம் இருக்கார், சாத்தான் வேதம் ஓதுகிறது அப்படின்னாங்க. இது உங்களுக்கு புரியாது இந்த வார்த்தை. அப்போ அப்படி சொன்னாங்க. உடனே நாடு ஆமாம் அப்படி 3 நாள் முழங்கால் படிக்கிட்டா ஒன்றும் நடக்கலை. ஃப்ராடுகளா? அப்போ உபாசம் இருக்குங்கிறதும் பொய் தான் போல் இருக்கு. இவனு ஊரம் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா பேருக்கு உபாசம் சொல்கிறாங்க போல் இருக்குன்ட்டு உபவாசம் ஃப்ராடு. நான் முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்தோடனே என்னுடைய சூட்கேஸ் எடுத்தேன், என்னுடைய ஜாமான்லாம் எடுத்தேன். ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், பாம்பேக்கு ஓடி போயிடணும். பாம்பேயில் ஓடி போய் தராசு எடுத்து பழைய பேப்பரை வாங்கி அதை விற்று அது மூலமாக நம்ம பிழைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன தான் இருந்தாலும் இந்த பாஸ்டர் பிள்ளைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா குரங்கு குட்டி மாதிரி தெரியுமா? ஐயாவுக்கு சோத்திரம் பண்ணு, மாமாவுக்கு சோத்திரம் பண்ணு அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எதையாச்சும் ஒரு பக்கம் ஊருக்கு போனால் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இல்லைன்னு முடிவுக்கு வந்தாச்சு, உபாசம் இல்லைன்னு முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாமே முடிவுக்கு வந்த பிற்பாடு போகணுமே. ஏன்னா காசு கிடையாது, 5 பைசா. திருட்டு ரயில் ஏறி போகணும். அந்த டிடிஆர் நம்மளை வந்து எவனும் பார்க்காத அளவுக்கு கத்தர் பத்திரமாக கொண்டு போய் பாம்பே பட்டணத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணதுக்காக அதிகாலையில் 4 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டேன். ஏன் ரூமுக்குள்ளே யாரும் வரமாட்டேன், எனக்கு தனி ரூமு கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், அந்த வயசில் நமக்கு அவ்வளோ சௌகரியம். அப்போ சம்பளம் தான் கிடையாது, ஒழிய வசதியெல்லாம் நல்லா தான் இருந்தது. உள்ள இவ்வளோ உயர பெட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கீழே முழங்கால் போட்டு, ஆண்டவரே பாம்பே போகிறேன் சாமி, துட்டு இல்லைப்பா, ட்ரெயினில் போகிறேன், எவனும் பிடிக்காத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்குவான், அங்கே போய் நீ நல்லா வச்சீங்கன்னா உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய ரூமுக்குள்ளே திடீர்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வந்தது. இந்த இதுகளுக்கு தெரியாமல் ஓடணும் தானே பிளான் போட்டோம், எப்படி வந்து லைட்டை போட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி சொல்லி மறுபடியும் அப்படியே இருக்கிறேன். ஒரு ஒயிட் பேப்பரை ஒருத்தர் வந்து எடுத்து அந்த அந்த ஒயிட் பேப்பர் வந்து இப்படி சுருள் மாதிரி இருக்குது, அந்த சுருளை இப்படியாக எடுத்து வைத்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்னு அந்த எழுதியிருக்கு. எடுத்து வாசின்னு என்ன சொல்கிறாரு. என்ன அது எடுத்து வாசி, நமக்கா பைபிள் தெரியாது? டபுள் பிடிஹெச் படித்த ஆளுக்கு பைபிள் தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். உண்மையிலே தெரியாது தான், படிச்சிருக்கனே ஒழிய அங்கே ஒன்றும் தெரியல. மத்தேயு 9:9 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆயத்துறையில் இருந்த இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவனுக்கு பின் சென்றார். ஆயத்துறையில் இருந்த மத்தேயு எந்த துறையில் இருந்தவர்? சுங்க இலாக்கா. அங்கே இருந்தவனை என் வேலைக்கு வான்னு சொன்னவன அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனானா. இவர் என்னமோ பெரிய ஆள் மாதிரி, நான் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் விட்டு வர முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே, யாரோ நம்மளை அழைக்கிறாங்களே. இந்த வசனம் இப்படி தெளிவாக சொல்லுது. எழுந்துச்சு பார்த்தா ரூமில் இருட்டாத்தான் இருக்கு, வெளிச்சமே இல்லை. அதிகாலையில் ஒரு ஐயா வந்தார். இந்த பாஸ்டரை கிட்ட கேட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னன்னா கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, திரும்ப 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 நீ சேட்டை பண்ண, மோசையை கூப்பிட்டு பார்த்தாரு, ஒழுங்காக வரமாட்டேன்னு வழியிலே கொல்ல பார்த்தாருன்னு இருக்கு. ஒன்று போட்டுருவாரு. இப்போ நல்ல காலு கை ஒழுங்காக இருக்கிறதுனால இப்படி பேசிட்டு அலையிற, காலை கையை முடிச்சுட்டான்னு வச்சுக்கோ, ஆண்டவரே போயிடுச்சுப்பா 2ன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு. எப்பா வேண்டாம் ஜாமீன். அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்து கர்த்தருடைய கிருபையினால இன்று வரையிலுமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது 19 வயசில் ஊழியத்துக்கு வந்து இன்று வரையிலுமாக தேவ பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அநேக கிராமங்களில்
பல இடங்களில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தைரியமாக கிராமங்களுக்குள்ளே போய் ஆண்டவராக இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிவித்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேதாகம கல்லூரியில் போய் பாடம் நடத்தி அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இப்பொழுது போதகர்களுக்காக நான் தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன். அதன் வாயிலாக என்ன சொல்கிறேன்னா, போதகர்களுக்கு ஊழியம் செய்வது எப்படின்னு இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. நல்ல வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு வந்துடுறாங்க, நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் ஹவு டு டூ த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. எங்கே போய் ஊழியம் செய்கிறது, யாருக்கிட்ட போய் செய்கிறது, எப்படி ஆத்துமாக்களை சபை கொண்டோ தெரியல. அதை கற்றுக் கொடுத்து, அது எப்படி கற்றுக் கொடுத்தேன்னா, சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, நானே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, நானே போக்குவரத்து செலவு கொடுத்து, நானே அவங்களுக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ அத்தனை செய்து வந்து உட்காருங்க சாமிகளா நான் கற்றுக் கொடுக்குறேன்னு இவ்வளோ நாளாக கற்றுக் கொடுத்து அவங்கள ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தியிருக்கிறேன். அநேக ஊழியர்கள் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களோடு கூட சபையில் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, ஆண்டவர் நாமத்துக்கு